Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.6ல 8th question பார்க்குறோம். question என்னன்னா, Inia bought 50 kg of fruits consisting of apples and bananas. She paid twice as much per kg for the apple as she did for the banana. If Inia bought rupees 1800 worth of apples and rupees 600 worth bananas, then how much kgs of each fruit did she buy? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இனியா வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ் வந்து வாங்கியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 கேஜி ரெண்டுத்தையும் சேர்த்து. இதில் ஆப்பிளோட காஸ்ட் அதாவது இப்போ கேஜி வந்து எப்படி இருக்குன்னா ட்வைஸ் த காஸ்ட் ஆஃப் பனானாஸ். அதாவது பனானா வந்து 1 கேஜி வாங்குறாங்கன்னா அதோட காஸ்ட் வந்து சப்போஸ் 10 rupees அப்படின்னா அப்போ ஆப்பிள் வந்து என்ன இருக்கும் ட்வைஸ். அப்போது 2 into 10 20 rupees அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இனியா வந்து rupees 1800 worth ஆஃப் ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி rupees 600 worth பனானாஸ் வாங்கியிருக்காங்க. இப்போது ரெண்டு ஃப்ரூட்ஸுமே எவ்வளோ கேஜிஸ்க்கு வாங்கியிருக்காங்க, அதாவது ஆப்பிள்ஸ் வந்து எத்தனை கேஜி வாங்கியிருக்காங்க, அதேமாதிரி பனானா வந்து எத்தனை கேஜி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் அதாவது அதோட வெயிட் அது வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் பனானாஸ், ஸோ இது வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இனியா வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ் ரெண்டுமே சேர்த்து 50 கேஜி வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ இது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எக்ஸ் வந்து கேஜிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ், அதே மாதிரி ஒய் வந்து கேஜிஸ் ஆஃப் பனானாஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, ஆப்பிளோட காஸ்ட் வந்து ட்வைஸ் the cost of banana அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். அதாவது காஸ்ட் ஆஃப் ஆப்பிள்ஸ் பர் கேஜி இது வந்து ட்வைஸ் த காஸ்ட் ஆஃப் பனானாஸ் பர் கேஜி. அடுத்து இப்போ இனியா வந்து rupees 1800க்கு ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி rupees 600க்கு பனானாஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதையும் எழுதிக்கலாம். அதாவது ஆப்பிள்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ rupees 1800. அதே மாதிரி பனானாஸ்க்கு வந்து அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க rupees 600. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 1800. இப்போ நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து எக்ஸ். இப்போது 1 கேஜியோட ஆப்பிள் காஸ்ட், ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது டோட்டல் காஸ்ட் வந்து 1800, டோட்டல் நம்பர் ஆஃப் கேஜிஸை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போது இதில் 1 கேஜியோட ஆப்பிள் காஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம் 1800 by எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 1 கேஜி பனானா காஸ்ட் இதை நம்ம என்ன சொல்லலாம் 600 by ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது ஆப்பிளோட காஸ்ட் 1 கேஜிக்கு வந்து நம்ம 1800 by எக்ஸ். அதே மாதிரி பனானா வந்து 1 கேஜி அதோட காஸ்ட் வந்து 600 by ஒய். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், அதாவது காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் பர் கேஜி. காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் பர் கேஜி தான் இங்கே என்ன 1800 by எக்ஸ். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க ட்வைஸ் த காஸ்ட் ஆஃப் பனானாஸ் பர் கேஜி. அப்போது 2 into அதாவது பனானா பர் கேஜியோட காஸ்ட் வந்து இங்கே என்ன 600 by ஒய். இப்போ சால்வ் பண்ணலாம். இந்த ஒய் அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ 1800 into ஒய். இப்போ 2 into 600 வந்து என்ன 1200. இந்த எக்ஸ் இந்த சைட் போச்சுன்னா into எக்ஸ். ஸோ இது மூலமாக ஒய் வந்து நம்ம என்ன சொல்லலாம் 1200 into எக்ஸ். இப்போ 1800 நம்ம கீழே கொண்டு வரலாம். இப்போ கேன்சல் பண்ணலாம், இந்த 2 zeros கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே 6 2s are 12, 6 3s are 18. அப்போது ஒய்ன்றதை நம்ம 2/3 into எக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. இப்போ ஒய்ன்றது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2/3 into எக்ஸ். ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50. ஸோ இங்கே ஒய்க்கு பதிலாக நம்ம 2/3 into எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 2/3 into எக்ஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு வரும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா டினாமினேட்டர் 3, நியூமரேட்டர் என்ன வரும் 3x ப்ளஸ் இங்கே 2x அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 50. அப்போது 5x/3 ஈக்குவல் டு 50. இங்கே 5 இங்கே கேன்சல் பண்ணும்போது 10 அப்படின்னு வரும். அப்போ x/3 ஈக்குவல் டு 10, இந்த 3 இந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ x ஈக்குவல் டு 30. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம எக்ஸோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன வரும் 30 + y ஈக்குவல் டு 50. அப்போது y ஈக்குவல் டு 50 - 30. அப்போ 50 - 30 என்ன 20. அப்போது y ஈக்குவல் டு
20. இப்போ எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம், அதாவது நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ், அதே மாதிரி ஒய் வந்து நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் பனானாஸ். ஏன்னா அதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதாவது எத்தனை கேஜி ஆஃப் ஆப்பிள் வந்து அவங்க வாங்கினாங்க, அதே மாதிரி எத்தனை கேஜி ஆஃப் பனானா வாங்கினாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஆப்பிள்ஸ் வந்து எத்தனை கேஜி வாங்கியிருக்காங்க, 30 கேஜிஸ். அப்போ ஆப்பிள்ஸ் வந்து 30 கேஜிஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பனானா வந்து 20 கேஜிஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதான் வந்து 8th கொஸ்டினோட ஆன்சர்.